السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف أول ما يسأل به العبد من عمله يوم القيامة الصلاة. وقال أيضا في مكان آخر من ترك صلاة متعمدا فقد كفر أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபரலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்துணை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜும்ஆவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை மனிதர்களுக்காக படைத்திருக்கின்றான். இந்த மனிதனை அல்லாஹு தஆலா தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், அதன் மூலமாக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு, ஒரு நோக்கத்தோடு அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். மனிதன் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இறைவன் என்ன கூறுகின்றானோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இறை பொருத்தத்தை பெற முடியும். அதன் மூலமாக இறை பொருத்தத்தின் மூலமாக நாம் சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த வரிசையில் நாம் யோசிக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தார்களுக்காக, பொதுவாக மனிதர்களுக்காக வேண்டி சில கடமைகளை கொடுத்துள்ளான். சில கடமைகளை செய்வதன் மூலமாக மனிதன் அல்லாஹு தஆலாவை நெருங்குகின்றான். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா சந்தோஷம் அடைகின்றான். சில கடமைகளை அல்லாஹு தஆலா கட்டாயமாக நீங்கள் செய்தே ஆக வேண்டும், அவ்வாறாக செய்யாவிட்டால் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதன் மூலமாக நமக்கு தண்டனையும் தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த வரிசையில் நிறைய கடமைகள் அல்லாஹு தஆலா மனிதனை கொடுத்திருக்கின்றார். அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது நோன்பு, தொழுகை, ஜகாத், ஹஜ் என்ற பெரும் பெரும் கடமைகள் எல்லாம் இருக்கின்றது. அதுபோக சிறு சிறு கடமைகளும் நம்ம மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று பல்வேறு விதமான கடமைகள் அல்லாஹு தஆலா வகுத்தளித்திருக்கின்றான். ஆனால் பிரதானமான கடமையாக அல்லாஹு தஆலா ஓரிரு கடமைகளை ஆக்கியிருக்கின்றான். தொழுகையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா தொழுகை கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். தொழுக வேண்டும், தொழுதால்தான் உமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. தொழுகை விடுவது மூலமாக ஏற்படக்கூடிய தீமைகள், பாவங்கள், அல்லாஹு தஆலா கூறக்கூடிய தண்டனைகள், தொழுகை தொழுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள், தொழுகை பற்றிய செய்திகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தொழுகை என்பது இறைவனால் வழங்கப்பட்ட மாபெரும் ஒரு நிஅமத்தை காட்டிலும் அது ஒரு அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை. தொழுகையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பேணி பாதுகாக்க வேண்டும். தொழுகை எப்படிப்பட்ட கடமை என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றார்கள் அல்லவா. அல்லாஹு தஆலா மிஅராஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய உம்மத்தார்களுக்காக ஒரு அருட்கொடையாக அல்லாஹு தஆலா மிஅராஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கொடுத்தான். நாம் வழக்கம் போல் கேள்விப்படுவது போன்றுதான் அல்லாஹு தஆலா 50 நேர தொழுகையிலே கடமையாக்கி இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்து அந்த 50 நேர தொழுகை கடமைகளை வாங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அதுக்கு அடுத்த வானத்தில் இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய உம்மத்தார்கள் 50 நேர தொழுகையை தொழ மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாயிரும், அவங்களுக்கு சிரமமாயிரும்னு சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் வானத்திற்கு சென்று அல்லாஹு தஆலாவிடத்தில் குறைத்து கேட்டார்கள். அல்லாஹு தஆலா குறைத்து கொடுத்தான். சிறிது அளவு குறைக்கப்பட்டது. பிறகு மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உம்முடைய உம்மத்தார்கள் இதையும் தொழ மாட்டார்கள் என்று மீதியும் குறைத்து வாருங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை 4 தடவை சென்று வந்து விட்டார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 5 நேர தொழுகையை கடமையாக்கினான். அவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உம்மத்தார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருந்தான். அந்த 5 நேர தொழுகை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முறையாடுகின்றார்கள். இந்த 5 நேர தொழுகை நம்முடைய உம்மத்தார்களுக்கு மிகவும் கவலைக்கிடமாக ஆகிவிடும், சிரமமாக ஆகிவிடும் என்று இதனையும் நீங்கள் குறைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, இதற்கு பிறகு நான் என்னுடைய இறைவனை சந்திப்பதாக இல்லை, எனக்கு வெட்கமாக இருக்கின்ற என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். தொழுகை கடமையானது இது மூலமாகத்தான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு முன்னிருந்த நபிமார்களுக்கு தொழுகை கடமையாக இருந்ததா என்று கேட்டல் என்று சொன்னால், அவர்களுக்கு தொழுகை என்பது இருந்தது, கடமையாக கிடையாது. அது போக அவர்களுக்கு நிறைய கடமைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். இது போன்று செய்ய வேண்டும், இது போன்று செய்ய வேண்டும், நிறைய கடமைகளை நமக்கு முன்னால் இருந்த உம்மத்தார்களுக்கு கொடுத்திருந்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக நிஅமத்தாக கொடுக்கப்பட்ட ஒரே உம்மத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தார்கள் நாம் தான். நமக்கு அல்லாஹ் தஆலா தொழுகை கொடுத்திருக்கின்றார். தொழுகை நாம் தொழுது அல்லாஹ் தஆலாவின் நெருக்கத்தை பெற்றோம் என்று சொன்னால் பல்வேறு விதமான நியாமத்துகள் அல்லாஹ் தஆலா தருவார். ஓரிரு நியாமத்துகள் கிடையாது, பல்வேறு விதமான நியாமத்துகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தம்முடைய வாழ்க்கையில் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஏகப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுகின்றார். ஒவ்வொரு நபிமார்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய தொழுகையை சுட்டிக்காட்ட அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் கேள்விப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய நபி. அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை கிடையாது. அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் தொழுது அழுது துவா செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய துவா இறுதியில் கபூலானது. அவரிடத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சுப செய்தி சொல்வதற்காக ஒரு மலக்கை அனுப்பினான். குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். மலக்குமார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சுப செய்தி கூறுவதற்காக. உமக்கு அல்லாஹ் தஆலா மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் என்று சுப செய்தியை மலக்குமார்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மெஹராபில் நின்று வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், மெஹராபிலே தொழுதவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் எல்லாம் தொழுகையின் மூலமாகத்தான் பெற்றார்கள். தொழுகை, நோன்பு போன்ற பெரும் பெரும் கடமையின் மூலமாக நாம் செய்வதன் மூலமாக அதை நாம் முன்வைத்து அதன் மூலமாக நாம் வசீலாவாக வைத்து அதன் மூலமாக நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துவா கேட்டோம் என்று சொன்னால் கட்டாயமாக நம்முடைய துவா மறுக்கப்படாது என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகள் பேசுகின்றது குர்ஆன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது போன்று துவா செய்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கின்றான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரியதி. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தார்களை என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு. முதலில் தனக்காக துவா செய்கின்றார்கள். முகீமஸ் ஸலாத், என்னை நீ தொழுகையாளியாக ஆக்கு, தொழுகை நிறைவேற்றக்கூடியவனாக நீ ஆக்கு என்று முதலில் துவா செய்கின்றார்கள். அதுக்கு அடுத்த ஒன்றமாக ஓ மின் துர்ரியதி, என்னுடைய சந்ததியிலும் நீ தொழுகையாளியாக ஆக்கு என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் துவா செய்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அவருடைய உம்மத்தார்களான நமக்கும் அல்லாஹ் தஆலா மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள். தொழுகையாளியாக ஆக்கு என்று துவா செய்வதற்கான பின்னணி காரணம் என்ன என்று சொன்னால், தொழுகையின் மூலமாகத்தான் பல்வேறு விதமான நியாமத்துகள் இந்த உம்மத்தார்களுக்கு கிடைக்கும். பல்வேறு விதமான சம்பவங்கள் தொழுகையின் மூலமாக சஹாபாக்கள் என்னென்னவெல்லாம் வெற்றி பெற்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுமார் ஒரு 300 சஹாபாக்கள் தான் இருந்தார்கள். எதிரிகளோ லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள். எதிரிகளை அழிப்பதற்கு அதற்கு ஈக்குவலாக படை இருக்க வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் வெறும் 300 நபர்கள் தான் இருந்தார். 313 நபர்கள் சஹாபாக்களாக இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை தொழுதார்கள். இரவு நேரங்களில் தொழுது துவா செய்தார்கள். மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் பத்ர் போர்களில். பத்ர் போரில் மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா மூலமாக கலந்து அவர்கள் பத்ர் போரை வெற்றி கொண்டார்கள். இதனெல்லாம் பின்னணி காரணம் நாம் யோசிக்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்கலாம், யா அல்லாஹ், எனக்கு பத்ர் போர்ல நீ வெற்றியை கொடுத்துரு என்று நேரடியாக கேட்டால் அல்லாஹ் தஆலா மறுக்க போவது கிடையாது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தார்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும், உம்மத்தார்களுக்கு நல்ல விஷயங்களை கற்க வேண்டும். எதன் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும், எதன் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்கினால் அல்லாஹ் தஆலா உடனடியாக கபூல் செய்வான் என்பதனை அவர்கள் செயல் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க நின்று தொழுதார்கள். தொழுதவர்களாக அடுத்து துவா செய்கின்றார்கள், யா அல்லாஹ், பத்ர் போரில் எனக்கு வெற்றியை கொடு என்று தொழுது துவா செய்கின்றார்கள். துவா கபூலானது. மலக்குமார்கள் பத்ர் போர்களில் கலந்து கொண்டார்கள், வெற்றியும் கண்டார்கள். இதற்கெல்லாம் பின்னணி காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். தொழுது நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை, அல்லாஹ் தஆலாவுடைய துவா கபூலாகக்கூடிய அந்த சிஃபத்தை மிக அதிவேகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இல்லை, இதற்கு முன்னால் இருந்து எத்தனை நபிமார்கள், எத்தனை சஹாபாக்கள் அனைவர்களும் இது போன்றுதான் செய்தார்கள். தொழுகையின் மூலமாக தம்முடைய தேவையை நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களுடைய விஷயம் நாம் கேள்விப்படுகின்ற பொழுது சஹாபாக்கள் தொழுகையில் எவ்வளவு கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொழுகையில் அவர்களுக்கு மன நிம்மதி கிடைத்ததாக இருந்தது. சஹாபாக்களுடைய ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்றும் சொன்னால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துவா செய்வார்கள். துவா செய்த உடனே அந்த தேவை நிறைவேறிவிடும். அவருடைய உள்ளத்தில், இந்த இடத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உள்ளத்தில் அவர்கள் இஹ்லாஸோடு செய்தார்கள்.
இன்று நாம் தொழக்கூடிய தொழுகையும் சஹாபாக்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முறை அவர்கள் தொழுதையும் நாம் கம்பேர் செய்து பார்க்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி தொழுதார்கள்? உள்ளச்சத்தோடு தொழுதார்கள். சஹாபாக்கள் உள்ளச்சத்தோடு எது கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கட்டாயமாக நிறைவேற்றுவான் என்ற ஒரு உள்ளச்சத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, யக்கீனோடு அவர்கள் துஆ செய்தார்கள். அதனுடைய பலனை உடனடியாக அவர்கள் கண்டார்கள். ஒரு வரலாறு நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா? ஒரு சஹாபி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் கழுதையின் மீது சவாரியாக. கழுதை அந்த காலத்துல பயணத்துக்காக பயன்படுத்துவாங்க. அப்பொழுது பயன்படுத்துகின்ற பொழுது அந்த கழுதை ஒரு ஏதோ ஒரு காரணமாக அது மௌத்தா போயிடுச்சு. அவரிடத்தில் வேறு செல்வதற்கான, சவாரி செய்வதற்கான வேறு வாகனமே கிடையாது. உடனடியாக 2 ரக்காத் தொழுது துஆ செய்தார்கள். இறந்த கழுதை மீண்டும் உயிர்ப்பித்து எழுந்து விட்டது, அவருக்கு வாகனமாக அமைந்து விட்டது. இன்று நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் நாம் தீர்வு எதன் மூலமாக காண வேண்டும் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த தொழுகை நாம் சரியாக்கிட்டோம் என்று சொன்னால் கட்டாயமாக அல்லாஹு தஆலா அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகளை முன்னெச்சரிக்கையாக அதற்கு அல்லாஹு தஆலா முன்பே அதை நிறுத்தி விடுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. தொழுகையினுடைய விஷயங்கள் நம்முடைய இந்த காலநிலையில் நம்முடைய தொழுகை எவ்வாறாக இருக்கின்றது நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த உம்மத்தார்களுக்காக கவலை செய்தார்கள்? இந்த உம்மத்தார்களுக்காக பெரும் கவலை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற இறுதி வசியத்தாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தார்களுக்கு எச்சரிக்கின்றார்கள். அஸ்ஸலாத், தொழுகையை நீங்கள் பேணி பின்பற்றிக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். மரணிக்கின்ற மிக நெருக்கத்தில் அவர்கள் கூறுகின்ற வார்த்தை, மரண நெருக்கடியில் அவர்கள் வாயிலிருந்து அவர்களுடைய சொந்தக்காரங்களோ, அவருடைய சுய தேவைகளோ, அவருடைய ஆசைகளோ வெளிப்படவில்லை. இந்த உம்மத்தார்களுடைய கவலை தான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. தொழுகை என்று அவர்கள் தன்னுடைய இறுதி வார்த்தையாக கூறினார்கள். இதன் மூலமா நமக்கு தெரிய வருவது என்னவென்று சொன்னால், தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்தோம் என்று சொன்னால் தான் பல்வேறு விதமான நியமத்தில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் காட்டுவான், மறுமையில் நமக்கு நாம் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் நியமத்துகள் எல்லாம் அல்லாஹு தஆலா தருவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். தொழுகை மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். மற்ற அனைத்து வஸ்து மூலமாக அல்லாஹு தஆலாவை நாம் நெருங்க முடியும் என்றாலும் கூட தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹு தஆலாவை நெருங்கினோம் என்று சொன்னால் கட்டாயமாக அந்த துஆ என்பது அல்லாஹு தஆலா கட்டாயமாக ஏற்றுக்கொள்வான் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அடுத்ததாக கந்தக் போரில் நாம் பார்க்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் போர், சுமார் எதிரிகள் 12,000 நபர்கள் இருக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய எண்ணிக்கையும் மிக குறைவு, ஆயிரக்கணக்கில் தான் இருக்காங்க. ஆயிரக்கணக்கு கூட கிடையாது, அதோட குறைவு என்ற ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். குறைவாக இருக்கின்றார்கள். அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஈக்குவலான படை இருக்க வேண்டும். ஆனால் அவர்களிடத்தில் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், எதிரிகளுடைய தகவல்களை யார் என்னிடம் சேர்ப்பீர்கள்? எதிரிகளுடைய விஷயங்கள் எல்லாம் உளவு பார்த்து என்கிட்ட சொல்லணும். சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால் சஹாபாக்கள் இல்லை என்ற வார்த்தை கூற மாட்டார்கள். ஆனால் கந்தக்கினுடைய போர் காலகட்டத்தில் மிகவும் ஒரு நெருக்கடியான காலகட்டம், பசி பட்டினியோடு இருந்தார்கள் சஹாபாக்கள். யாரும் எதிர்க்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், யார் தயாராக இருக்கின்றீர்கள்? எதிரிகளுடைய செய்திகளை உளவு பார்த்து என்னிடம் கூற வேண்டும். யார் தயாராக இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது யாரும் தயாராக எந்திரிக்கவில்லை. இறுதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களை தேர்வு செய்து, நீங்கள் சென்று அந்த தகவல்களை சேகரித்து வாருங்கள் என்று அனுப்புகின்ற பொழுது அவர் தகவலை சேகரித்து விட்டு இரவு நேரத்தில் ரிட்டர்ன் வருகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் சஹாபாக்கள் எல்லாரும் தூங்கிட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது அழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ கேட்டார்கள். துஆ கேட்டதன் விளைவு கந்தக்கினுடைய களத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். தொழுகையின் மூலமாக சின்ன விஷயங்கள் நாம் பெற முடியும். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் விஷயங்கள் எல்லாம் வெற்றி கொண்டார்கள். ஆனால் நம்முடைய தொழுகை, நம்முடைய சின்ன விஷயங்களை கூட வெற்றி பெற முடியுமா என்பதில் சந்தேகத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது. சகோதரர்களை, நம்முடைய தொழுகை நிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழுகை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உச்சகட்ட வார்த்தை, மிக பெரும் எச்சரிக்கையான வார்த்தை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் தரக ஸலாத்தன் முத்தஅம்மிதன், யார் வேண்டுமென்றே தொழுகை விடுவாரோ ஃபக்கத் கஃபர், அவர் காஃபிராக ஆகிவிட்டார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். காஃபிராக ஆகிவிட்டார் என்று சொன்னால் பெரும் மசாலாக்கள் எல்லாம் இருக்கின்றது. நேரடியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் காஃபிராக ஆகிவிட்டார் என்று பதிவு செய்யவில்லை. அதில் பெரும் மசாலாக்கள் இருக்கின்றது, பெரும் விளக்கங்கள் எல்லாம் அதில் இருக்கின்றது. ஆனால் குஃபர் என்ற வார்த்தை நாம் யோசிக்கின்ற பொழுது, குஃபர் என்ற வார்த்தை இறை நிராகரிப்புக்கு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். இறை நிராகரிப்பை அது பொருத்தி பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். வேண்டுமென்றே நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை விடுவதற்கென்று எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. தொழுகை விடுவதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கவே கிடையாது.
எப்பேற்பட்ட நோயானாலும், எப்பேற்பட்ட துக்கமானாலும், எப்பேற்பட்ட விஷயமானாலும் தொழுகை நீங்கள் நின்று தொழ வேண்டும். நின்று தொழுவுங்கள். சக்தி இல்லை என்றால் உட்கார்ந்து தொழுவுங்கள். அதற்கும் சக்தி இல்லை என்றால் படுத்து தொழுவுங்கள். அதற்கும் சக்தி இல்லை என்றால் நீங்கள் இஷாராவாக செய்கை செய்து தொழுவுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இந்த இடத்துல நான் முக்கியமாக கவனிக்கணும். எந்த இடத்திலும் உடம்பு சரியில்லையா தொழுகை விட்டுருங்க அப்புறம் தொழுதுக்கலாம்னு சொல்லலை. எங்கேயுமே நம்ம எந்த ஒட்டுமொத்த ஹதீஸ் கிதாபுகளை நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் தொழுகையை நீங்கள் விட்டு விடலாம், உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது என்று எந்த ஒரு இடத்துல கிடையாது. சஃபர் செய்வர்களுக்கு தொழுகை ருக்ஸத் செய்யப்பட்டு இருக்கின்றது. கஸ்ர் செய்து தொழுவார்கள், தொழுகை சுருக்கி தொழுவார்கள். 4 ரக்காத்து இருக்கக்கூடிய தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக குறைத்து தொழுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்துல நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த 2 ரக்காத்து நீங்க 4 ரக்காத்து தொழுவ தேவையில்லை என்ற எந்த இடத்துலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்யவில்லை. அல்லாஹு தஆலாவும் அந்த போது பதிவு செய்யவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வகீமிஸ் ஸலாத், தொழுகை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று கூறுகின்றான். தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடான விஷயங்களையும் அசிங்கமான விஷயங்களை விட்டு தொழுகை என்பது பாதுகாக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றார். நம்முடைய தொழுகை நம்முடைய வாழ்க்கையை கட்டாயமாக மாற்றும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நம்முடைய காலத்தில் இந்த தொழுகையை நாம் எவ்வாறாக தொழுகின்றோம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது போன்று நாம் தொழுகின்றோமா, அல்லது நம்ம மனம் போன போக்கில் நாம் தொழுகின்றோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை விடுவதற்கான எந்த ஒரு இடத்தில் அனுமதி தரவில்லை. அப்துல்லா பின் உம்மு மக்தூம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பார்வையற்ற குருடரான ஒரு சஹாபி இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறுகின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், எனக்கு கண்ணு தெரியாது, தொழுகைக்கு என்னை கூட்டு வரதுக்கும் வீட்டுல இருந்து கூட்டு வரதுக்கும் எனக்கு ஆள் யாரும் உதவி செய்யறது கிடையாது, நான் வீட்டுல தொழுதுக்கலாமா என்று அவர்கள் அனுமதி கேட்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், பாங்கு சத்தம் உங்க வீட்டுல கேட்குதா? ஆம் யா ரசூலல்லாஹ் கேட்கின்றது என்று கூறுகின்ற பொழுது, அப்போ உங்களுக்கு வீட்டுல தொழு அனுமதி கிடையாது. பார்வையற்றவர், அவரை கூட்டு வருவதற்கான உதவியாளர் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட நபர் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி தரவில்லை. ஜமாத்தோடு தொழ வேண்டும். ஜமாத்தோடு தொழுவதற்கு அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான நன்மைகளை தருகின்றார். ஒருவர் தனியாக தொழுகிறார் என்று சொன்னால் 1 மடங்கு தான் நன்மை தரப்படும். அதுவே ஜமாத்தோடு தொழுகிறார் என்று சொன்னால் 22 மடங்கு அல்லாஹு தஆலா நன்மைகளை உயர்த்தி தருகின்றார். ஜமாத்தை விடுவதற்கான சில ருக்ஸத்துகள் வழங்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் தொழுகை தனியாக தொழுவது சிறந்ததா, ஜமாத்தோடு தொழுவது சிறந்ததா என்று நாம் யோசித்தோம் என்று சொன்னால் பல்வேறு விதமான சிறப்புகள் ஜமாத்தோடு தொழுவதற்கு தான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். ஜமாத்தோடு தொழுவதற்கு தான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளும் நிறைய இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரே ஊலாவோடு தொழுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருடைய மாணவர் ஒருவர் இருந்தார். அவர் வந்து கேட்கின்றார் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பாங்கு சொல்லிட்டாங்க, நான் ஒழு செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ இன்னும் ஒழு செய்யலையாப்பா என்று அவர்கள் ஒரு குறையாக கருதினார்கள். தொழுகையினுடைய பாங்கு சொல்லல, பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி அவர் ஒழு செய்யணும். பாங்கு சொன்ன பிறகு ஒழு செய்கிறாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு குறையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த வந்த சந்ததியாக இருந்தக்கூடிய இமாம்கள் கருதினார்கள். தொழுகையினுடைய பாங்கு சொல்லப்படவில்லை, தொழுகையினுடைய நேரம் நெருங்கிவிட்டது, அதற்கு முன்னே அவர்களுடைய ஒழு செய்து விட முடியும். இந்த ஒழு செய்யற சின்ன விஷயத்தை அவர்கள் வந்து குறையாக கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் தொழுகையினுடைய விஷயங்கள் நாம் எவ்வாறு கருதி கொண்டிருக்கின்றோம்? மிகவும் ஒரு அசட்டையாக, ஒரு சாதாரண காரணத்திற்காக நாம் தன்னுடைய தொழுகையை விட்டு விடுகின்றோம். எந்த ஒரு முக்கியமான காரணமும் கிடையாது. மனதில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கட்டாயமாக நாம் யாரையும் குறை கூறவில்லை, நம்முடைய நிலைகள் மாற வேண்டும். இன்று இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் ஏற்படுகின்றது. சிஏஏ, என்ஆர்சி, முத்தலாக் போன்ற பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகின்றது. இதற்கெல்லாம் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்திய சோதனை. இந்த சோதனை எதன் மூலமாக ஏற்படுகின்றது? நாம் நம்முடைய அமல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அமாலுக்கும் உம்மாலுக்கும், உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்திருக்கின்றார்கள். நாம் செய்யக்கூடிய அமல்கள், நம்முடைய அமல்கள் எவ்வாறாக இருக்கின்றதோ அதற்கு ஏற்பத்தான் நம்முடைய ஆட்சியாளர்களும் அமைவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இது நான் கூறிய வார்த்தை கிடையாது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை. நம்முடைய ஆட்சியாளர்கள் யார் மூலமாக அமைகின்றார்கள்? நம்முடைய அமல்கள் மூலமாகத்தான். நம்முடைய அமல்கள் எவ்வாறாக இருக்கின்றது? நம்முடைய அமல்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய அமல்களை சரி செய்யாம இந்த ஆட்சியாளர் அப்படி இருக்காரு, இவர் சரியா ஆள தெரியல, இது போன்ற புது புது சட்டங்களை கொண்டு வராரு, தேவையில்லாத விஷயங்களை செய்யலாம், நாம் குறை பேசிக் கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த குறையை, நம்முடைய அமல்களில் இருக்கக்கூடிய நம்முடைய குறையை சரி செய்து விட்டோம் என்று சொன்னால், போராட்ட களங்களில் நாம் போராடுகின்றோம் அல்லவா, ஒரு உரிமை போராட்டம் நாம் செய்கின்றோம். நம்முடைய உரிமை மீறல்கள் செய்யப்படுகின்ற பொழுது உரிமை மீறாட்ட போராட்டங்கள் நாம் ஈடுபடுகின்றோம். போராட்டத்திற்கு கூடுகின்ற கூட்டம் ஃபஜர் தொழுகையிலே கூடினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இடத்தில் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று சொன்னால் கட்டாயமாக அந்த வெற்றி அல்லாஹ் தஆலா தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. தொழுகையில் நம்முடைய விஷயம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழுகையை நாம் சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா லேசாக தவிடுபடியாக்கி விடுவார்.
நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எல்லாம் நம்முடைய அமல்கள் தான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடமை சகோதரர்களே. ரமலான் காலகட்டத்தில் மாத்திரம் அல்லாஹ் தஆலா நமக்கு தொழுகையை கடமையாக்கல. ரமலான் காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஃபஜர்கள் எல்லாம் பள்ளிகள் நிரம்பி கிடக்கும். அதே கூட்டம் நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற காலகட்டத்தில் நிரம்பினால் இஹ்லாஸோடு அவர்கள் தொழுதார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை அல்லாஹ் தஆலா கட்டாயமாக உடனடியாக அதனுடைய தீர்வுகளை ஏற்படுத்துவான். நம்முடைய தொழுகைகளை மாற்ற வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொருவரும் தம்முடைய உள்ளத்தில் கவலை செய்ய வேண்டும். நான் தொழுகையை விட்டவனாக இருக்கின்றனே, காரணம் இல்லாமல் சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் நான் தொழுகையை விட்டு விடுகின்றனே என்ற ஒரு உள்ளத்தில் கவலை ஏற்பட்டது என்று சொன்னால் கட்டாயமாக அந்த கவலை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து உங்களை தொழுகையாளியாக ஆக்குவான், என்னையும் தொழுகையாளியாக ஆக்குவான் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. தொழுகையாளியாக நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் இது போன்ற சின்ன சின்ன சாதாரண காரியங்கள் எல்லாம் நமக்கு இலகுவான முறையில் அல்லாஹ் தஆலா முடித்து கொடுத்து விடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தார்களுக்காக இதுதான் கவலைப்பட்டார்கள். இந்த உம்மத்தார்கள் வழி தவறிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தார்கள் அனைவர்களுக்காக வேண்டி மறுமையிலே ஷஃபாஅத் செய்வார்கள். ஷஃபாஅத் என்றால் சொர்க்கத்திற்கு யா அல்லாஹ் இந்த நபரை நீ கூட்டிக் கொண்டு சென்று விடு என்று துஆ செய்வார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கபூல் செய்யப்படக்கூடிய துஆ கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே பயன்படுத்தி விட்டார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை பயன்படுத்தல, மறுமையில பயன்படுத்துவாங்க. யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தார்கள் அனைவரையும் எப்படிப்பட்ட வார்த்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உம்மத்தாரில் அனைவரையும், பாவம் செய்தவர்கள் பாவம் செய்யாதவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் அல்ல, இந்த உம்மத்தாரில் அனைவரையும் நீ சொர்க்கவாசியாக ஆக்கிவிடு என்று அல்லாஹ் தஆலா எடுத்து துஆ செய்வார்கள். சிஜ்தாவில் இருந்து துஆ செய்வார்கள். அல்லாஹ் தஆலா கட்டாயமாக அந்த துஆவை ஒப்புக்கொள்வான். மிக பெரும் சிறப்பு என்னவென்று சொன்னால் முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக இறக்கக்கூடிய நபர் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா கட்டாயமாக சொர்க்கம் தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா கட்டாயமாக சொர்க்கத்தை தருவான். அவர் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர் பாவம் செய்த அளவுக்கு அவருக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நம் அனைவரையும் நரகத்தில் அவருக்கு உண்டான தண்டனை கொடுத்து விட்டு அந்த தண்டனை காலம் முடிந்து விட்ட பிறகு அல்லாஹ் தஆலா மீண்டும் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்து விடுவார். எந்த ஒரு உம்மத்தார்களுக்கும் கொடுக்கப்படாத நியமத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக ஷஃபாஅத் செய்வார்கள். உச்சகட்டமான வார்த்தை இன்னும் கூறி இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களுக்காக வேண்டியும் ஷஃபாஅத் செய்வார்கள். காஃபிர்கள், இந்த உம்மத்தில் வந்திருக்கக்கூடிய காஃபிர்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வார்கள். ஆனால் அந்த ஷஃபாஅத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களுடைய ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் காஃபிருடைய நிலைகள் வேறுவாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சொர்க்கவாசியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கக்கூடிய கடமைகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் பேணி பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா எந்தெந்த கடமைகள்லாம் நம் மீது கடமையாக்கினானோ அத்தனை கடமைகளும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக, 5 நேர தொழுகக்கூடியவர்களாக, சுன்னத் நஃபில் அனைத்து தொழுகையிலும் பேணி தொழக்கூடியவர்களாக நம் அனைவரும் ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.